எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போது இந்த வருஷம் மே மந்த்துக்கான டாப் 65 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு முக்கியமான 65 கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மே மந்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். ஆஃபர்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் PDF வாங்குறீங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 400 ரூபி. இப்போது அதை பார்த்தீங்கன்னா 300 ரூபிக்கு நீங்கள் வந்து வர ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள வாங்கிக்கலாம். ஜூன் 1 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். இன்னிலேருந்து ஜூன் 1 வரைக்கும் ஆஃபர் இருக்கும். எனி 12 மந்த் இப்போ ஏப்ரல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த இயர் ஏப்ரல் மந்த் வரைக்கும் அது வரைக்கும் உள்ள எனி 12 மந்த் நீங்கள் பை பண்ணிக்கலாம் 300 ரூபிக்கு. ஸோ பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எப்போனா ஜூன் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GK டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மே டாப் 65 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அலோக் ஜோஷி. ஸோ இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தோட தலைவராக ராவுடைய முன்னாள் தலைவரான இந்திய உளவு பிரிவான ராவுடைய முன்னாள் தலைவரான அலோக் ஜோஷியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அலுவலகத்துக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம். அதோடைய தலைவராக தான் அலோக் ஜோஷியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ராவுடைய முன்னாள் தலைவர். அடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடாக என்னென்ன அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச நிதியத்துடைய இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவுடைய பிரதிநிதியாக பரமேஸ்வரன் ஐயரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து CBI அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு பணியகம் அதோடைய இயக்குநராக பிரவீன் சூட் இருக்காங்க. இவருடைய பதவி காலத்தை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. UPSC அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதோடைய புதிய தலைவராக அஜய் குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதோடைய தலைவராக சமீர் வி காமத் இருக்காங்க. இவரை பார்த்தீங்கன்னா இவருடைய பதவிக்காலம் முடிய போது இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதை தொடர்ந்து 1 இயருக்கு அவருடைய பதவிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஸோ இப்போ UTS செயலி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அரசமைப்பு சட்டப்பிரிவு 246, துருவ் ஹெலிகாப்டர், வேவ்ஸ் மாநாடு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பொருத்துவோம். UTS செயலி அப்படிங்கிறது எது தொடர்பான ஒரு செயலி அப்படின்னா ரயில்வே சம்பந்தமானது. ஸோ நீங்கள் ரயில் நிலையங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரயில் நிலையங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் முன்பதிவு செய்வதற்காக தான் இந்த UTS செயலியானது அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து ரயில்வே. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது யார் செய்யறதுக்கான அதிகாரம் இருக்குன்னா மத்திய அரசு செய்வதற்கான அதிகாரம் தான் இருக்குது. ஏன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு 3 பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது மத்திய பட்டியலின் கீழ் வருது. ஸோ அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை யார் செய்வா? மத்திய அரசு தான் 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அடுத்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 246 அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுதுன்னா அதிகார பகிர்வு, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு பற்றி சொல்லுது. அதாவது இந்த ஆர்டிகல் 246 கீழ் தான் அரசமைப்பு சட்டத்துடைய 7வது அட்டவணையில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ இப்போ அதிகார பகிர்வு பற்றி தான் அரசமைப்பு சட்டப்பிரிவு 26 சொல்லுது. துருவ் ஹெலிகாப்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டரை யார் உற்பத்தி செய்கிறா அப்படின்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இந்த துருவ் ஹெலிகாப்டரை வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து வேவ்ஸ் மாநாடு. ஸோ இப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒளி பொழுதுபோக்கு மாநாடான வேவ்ஸ் மாநாடு வந்து மும்பையில் நடந்திருக்கு இந்த வருஷம். சரியா, இப்போ ஆன்சர் பாருங்க. UTS செயலி வந்து ரயில்வே, அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு, நெக்ஸ்ட் அரசமைப்பு சட்டப்பிரிவு வந்து அதிகார பகிர்வு, துருவ் ஹெலிகாப்டர் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், வேவ்ஸ் மாநாடு மும்பை. அப்போ 54321 ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ இப்போ இந்த துருவ் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதனால பயன்பாட்டை நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இப்போ இந்திய ராணுவத்திலையும் விமானப்படையிலையும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த தடையை ரத்து பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜவுளி பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு நம்ம நாட்டிலே வந்து முதலிடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது.
ஸோ போன நிதியாண்டு 2024 to 25 நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் ஜவுளி பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் கடந்த நிதியாண்டில் அப்படின்னா 7,997 மில்லியன் டாலர் அளவு மதிப்பிலான ஜவுளி பொருட்களானது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. மார்ச் மந்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா 687 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து கடந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த ஏற்றுமதி ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பங்கு மட்டும் 26.8%, 26.8% இருக்கு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக செகண்ட் பிளேஸ்ல குஜராத் இருக்கு, மகாராஷ்டிரா தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ்ல வந்து உத்தரகாண்ட் இருக்கு, ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து கர்நாடகா மாநிலம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா இந்த மே மந்த்ல வேற என்னெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்காக சிறப்பு திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு வெளியிட்டிருக்கு. அடுத்த தமிழ் எழுத்தாளர்களை பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தாளர்களுடைய நூல்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாட்டுடைமையாக்கப்பட்டு வருது. இந்த வருஷம் 5 பேருடைய நூல்களானது நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அடுத்த 4வது கேள்வி, 2024 to 25 நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி வரலாறு காணாத வகையில் எத்தனை லட்சம் கோடியாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 69.81 லட்சம் கோடி. இந்த ஏற்றுமதி பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் கன்ஃபார்ம் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடந்த நிதியாண்டு 2024 to 25 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வரலாறு காணாத அளவில் 69.81 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸோ இது இந்திய மதிப்பில் பார்த்தோம். அப்போ வந்து டாலர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 825 பில்லியன் டாலர் மதிப்புல ஏற்றுமதியானது கடந்த நிதியாண்டுல மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியானால. அடுத்து 5வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு 2023 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 130வது இடம். இப்போ UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பு தான் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மனித வளர்ச்சி குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2023 ஆண்டுக்கான குறியீடு. அதில் இந்தியா வந்து 130வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ எதை வச்சு இந்தியா வந்து இதில் 130வது இடத்துல இருக்குன்னு சொல்லி ரேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆயுள், நம்ம மக்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, அதுக்கடுத்து அவங்களுடைய கல்வி பெறும் நிலை, அவங்களுடைய வாழ்க்கை தரம், இந்த 3 குறிக்கோள்கள் அதாவது குறிகாட்டிகளை வச்சுதான் சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க, மனித வளர்ச்சி குறியீடு கீழ்கண்ட எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுது அப்படின்னு கன்ஃபார்மா ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. ஸோ எதை மக்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, கல்வி பெறும் நிலை, வாழ்க்கை தரம், இந்த 3 விஷயங்களை வச்சுதான் HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆனது கணக்கிடப்படுது. அதுல தான் நம்ம இந்தியா 2023 130வது இடத்த பிடிச்சிருக்கு. 2022 ஆண்டுக்கான இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 133வது இடத்துல இருந்தது, இப்போ 130வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ இந்த வருஷம் UNDP வெளியிட்டுள்ள இந்த பட்டியல் எத்தனை நாடுகளை வரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்னா 193 நாடுகளுக்கான பட்டியல் இது. அதுல இந்தியா 130வது இடம். அடுத்த 6வது கேள்வி, ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டின்படி இந்தியாவில் மனித சராசரி ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 72 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்கு. பார்த்தோம் இல்லையா, இப்போ ஐக்கிய நாடுகளுடைய மனித வளர்ச்சி குறியீடு 3 குறிகாட்டிகளை பயன்படுத்த ரிலீஸ் பண்றாங்க, 3 அளவுகோலை, அதாவது மக்களுடைய ஆரோக்கியமான சராசரி வாழ்வு, அப்புறம் கல்வி பெறும் நிலை, அவங்களுடைய வாழ்க்கை தரம் சொல்லிட்டு 3 அளவுகோல்களை பயன்படுத்தி தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுல இப்போ ரிலீஸ் பண்ண 2023 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீட்டுல ஆயுட்காலம் எவ்வளவா இருக்கு, இந்தியாவுடைய சராசரி ஆயுட்காலம் எவ்வளவாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 72ஆக அதிகரிச்சிருக்கு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 2022 இந்த சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது 71.7 ஆண்டா இருந்துச்சு 2022. இப்போ 2023 ஆண்டுக்கான இண்டெக்ஸ்ல அது 72 வருஷமா அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பள்ளி படிப்பு காலம், அதுல பாத்தீங்கன்னா முன்னாடி 2022 6.57 வருஷமா இருந்துச்சு பள்ளி படிப்பு காலம், சராசரி பள்ளி படிப்பு காலம். அது இப்போ 6.88 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வாழ்க்கை தரம், அது பாத்தீங்கன்னா முன்னாடி $8,475 இருந்துச்சு, இப்போ $9,046 அதிகரிச்சிருக்கு. அந்த வாழ்க்கை தரம் தனிநபருடைய வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கை தரத்தை சொல்றாங்க. அதன்படி தனிநபர் வருமானம் இப்போ 9,046 அதிகரிச்சிருக்கு. அடுத்து 7வது கேள்வி, உலகின் மிக வயதான பெண்மணியான எத்தல் கேட்டர்ஹாமின் வயது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 115. ஸோ எத்தல் கேட்டர்ஹாம் தான் இப்போ வந்து உலகின் மிக வயதான பெண்மணியாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வயது என்ன? 115. ஸோ இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க.
இதுக்கு முன்னாடி உலகின் மிக வயதான பெண்மணியா இருந்தவங்க யாருன்னா பிரேசில் நாட்டை சேர்ந்த இனா கனாபரோ லுகாஸ். அவங்களுடைய வயது 116. இவங்க காலமாயிட்டாங்க. ஸோ அதை அடுத்து 115 வயதில் இருக்கக்கூடிய எத்தல் கேட்டகாம் வந்து உலகின் மிக வயதான பெண்மணியாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு போட்டிருக்கு. அடுத்து உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் தெலுங்கானால இருக்கு. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, கடல்சார் உற்பத்தி துறையில் பிரத்யேக கொள்கை வந்து மகாராஷ்டிரா. ஆப்ஷன் டி வந்து அனைத்தும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து மிஸ்மேட்சா தவறான இணையை கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் தப்பு. ஏன்னா ஆழ்கடல் துறைமுகம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கு. நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் கேரளாவில் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் துறைமுகம். இது ஆழ்கடல் துறைமுகம் மட்டும் இல்லாமல் நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகமும் அந்த விழிஞ்சம் துறைமுகம் தான். கேரளாவில் திருவனந்தபுரம் அருகே வந்து இது இருக்கு. ரீசெண்டாக தான் பிரதமர் மோடி அவர்கள் இதை தொடங்கி வச்சிருப்பாங்க. அடுத்து உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானால ஹைதராபாத்ல அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கடல்சார் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான கொள்கை. ஸோ கப்பல்களை கட்டுவது, அதை மறுபடியும் மறுசுழற்சி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்துறாங்க, பிரத்யேக கொள்கை. ஸோ கரெக்ட், பியும் சியும் கரெக்ட், ஏ மட்டும்தான் மிஸ்மேட்ச். 9வது கேள்வி, நாட்டில் முதன்முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ டிஆர்ஆர் ரைஸ் 100, பூசா டிஎஸ்டி ரைஸ் 1. இந்த 2 ரகங்கள் தான் நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகம். என்னென்ன? டிஆர்ஆர் ரைஸ் 100, பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிறது. மரபணு திருத்தம் அப்படிங்கிறது ஏன் செய்யறாங்கன்னா, நமக்கு ஒரு சில பண்புகள் தேவைப்படுது, அதனால தான் மரபணு திருத்தம் செய்யறோம். ஏன்னா இப்போ பருவநிலை மாற்றம் அதிகரிச்சுட்டு வருது. ஸோ அந்த பருவநிலை மாற்றத்தையும் தாங்கி வளரக்கூடிய பயிராக இருக்கணும். இன்னொன்று, இப்போ மக்கள் தொகை நம்ம நாட்டில் உலகிலே மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. அப்போ உணவு தேவைங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதிகமான மகசூலை தரக்கூடிய ஒரு பயிராக இருக்கணும், ரகமாக இருக்கணும். அதுக்காக தான் இப்போ மரபணு திருத்தம் செய்யப்பட்ட 2 நெல் ரகங்களை மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. அந்த 2 நெல் ரகம் தான் டிஆர்ஆர் ரைஸ் 100, அப்புறம் பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிறது. இந்த 2 ரகமே பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து தாங்கி வளரக்கூடிய ரகங்கள். இதுல 30% கூடுதலாக விளைச்சல் இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறையை வந்து தாக்கு பிடிச்சி இது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்று, கரியமில வாயுடைய வெளியேற்றமும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 ரகங்கள் உருவாக்கியிருக்காங்க இல்லையா, எந்த ரகங்களுடைய மரபணுல திருத்தம் மேற்கொண்டு இந்த 2 புதிய ரகங்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அதிக அளவுல சாகுபடி செய்யக்கூடிய சம்பா மசூரி, அப்புறம் MTU 1010, இந்த 2 ரகங்கள்ல தான் மரபணு திருத்தம் செஞ்சு இந்த 2 புதிய மரபணு திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ பாருங்க, ஆண்டனி அல்பனேசி ஹரியானா பஞ்சாப் மாநில அவசர நிலை ஜெர்மனி, ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் 36வது பிரிவு பக்ராபியாஸ் மேலாண்மை வாரியம் ஆஸ்திரேலியான்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் மேட்ச் பண்ணுவோம். ஆண்டனி அல்பனேசி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4. அடுத்து மாநில அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னா 356. ஸோ 356வது சட்டப்பிரிவின் படி குடியரசுத் தலைவர் ஆட்சியானது ஒரு மாநிலத்தில் அமல்படுத்தப்படும். ரீசெண்டாக கூட மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியானது இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆர்டிகல் 356 படி. ஏன்னா அங்கே நாகா குகி பழங்குடியினரே வன்முறை சம்பவமானது அதிகரித்து வந்த நிலையில் அங்கே வந்து அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஃப்ரெட்ரிக் மெர்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டுடைய பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பக்ராபியாஸ் மேலாண்மை வாரியம், இது என்னன்னா ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ட்ட இந்த பக்ராபியாஸ் நதி நீர்களை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வாரியமானது அமைக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 4, செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3, செகண்டுக்கு வந்து 3, ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் வந்து ஜெர்மனி, அப்போ 2, பக்ராபியாஸ் மேலாண்மை வாரியம் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ 4-3-2-1 அப்போ ஆப்ஷன் பி 4-3-2-1 இதான் கரெக்ட், ஆப்ஷன் பி. அடுத்து 11வது கேள்வி,
இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எதனிடையே இயக்கப்படும்? ஆன்சர் மும்பை டு அகமதாபாத். ஆப்ஷன் டி மும்பை டு அகமதாபாத். மும்பை வந்து மகாராஷ்டிரால இருக்கு, அகமதாபாத் வந்து குஜராத்ல இருக்கு. ஸோ மும்பை மற்றும் அகமதாபாத்தை இணைக்கும் வகையில் தான் இந்தியாவிலே முதன்முறையாக புல்லட் ரயில் இயக்க போறாங்க. அதுக்கான கட்டுமான பணிகள் நடைபெறுது. இந்த மொத்த செலவாகுது இல்லையா, அந்த செலவுல பாத்தீங்கன்னா ஜப்பான் நாடு வந்து உதவி செய்யறாங்க. சரிங்களா? ஸோ ஜப்பான் மொத்தமாக இந்த திட்ட செலவு எவ்வளோனா 1.08 லட்சம் கோடி. அதில் மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட பங்கு கொடுக்குறாங்க, மகாராஷ்டிரா குஜராத் அரசு கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட பங்கு. ரிமைனிங் மீதமுள்ள தொகை பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுக்கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க. 0.1% வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றுதான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது. அடுத்து 12வது கேள்வி, பொறுத்துக மேட்ச் த ஃபாலோவிங். சரிக்கா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபதா ஏவுகணை, அடுத்து வந்து ஸ்டார் அகாதமி, அப்புறம் சகஸ்ர சூடாமணி திட்டம், அடுத்து 7வது கேலோ இந்தியா யூத் போட்டி. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபதா ஏவுகணை. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல வந்து அட்டாக் ஏப்ரல் 22 வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதில் 26 டூரிஸ்ட் வந்து உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அதை அடுத்து அதுக்கு பதில் நடவடிக்கையாக நம்ம இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த சிந்து அப்படிங்கிற ஒரு ராணுவ பயிற்சியை வந்து மேற்கொண்டிருப்பாங்க பாகிஸ்தான். அந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பகுதியாக தான் ஃபதா ஏவுகணையை பாகிஸ்தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1. அடுத்து ஸ்டார் அகாதமி. ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் இப்போ ஸ்டார் அகாதமி சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ செகண்டுக்கு செகண்ட் தான். சகஸ்ர சூடாமணி திட்டம் இது என்னன்னா, இந்த சமஸ்கிருத அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கல்வியாளர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் சகஸ்ர சூடாமணி திட்டம். ஸோ அப்போ ஆப்ஷன் சமஸ்கிருதம் அப்போ 3rd வருது. அடுத்து 7வது கேலோ இந்தியா யூத் போட்டிகள் இப்போ ரீசெண்டா பீகார்ல நடந்து முடிஞ்சிருக்கு. பீகார்ல ஒரு 5 நகரங்கள்ல இந்த போட்டிகளானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ 4க்கு 4 தான். அப்போ 1 2 3 4 ஆன்சர் வந்து 1 2 3 4. இதுல ஆப்ஷன் கொடுக்கல, ஆன்சர் வந்து 1 2 3 4. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபதா ஏவுகணை பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபதா பாகிஸ்தானுடைய ஏவுகணை அது பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று இலக்கை தாக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. சிந்து ராணுவ பயிற்சியில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏவுகணை அப்தாலி ஏவுகணையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது 450 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது. அடுத்து 14வது கேள்வி, பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? இப்போதான் நான் சொன்னேன் ஆப்ரேஷன் சிந்தூர். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல தான் பெஹல்காம் அட்டாக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக இந்தியா வந்து ஒரு நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் மே 7ஆம் தேதி வந்து பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? அதான் ஆபரேஷன் சிந்தூர் இன்னுமே தொடர்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க, பயங்கரவாதிகள் ஒழிக்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்தூர். அடுத்து இதே மாதிரி ரிலேட்டடா வேற என்னென்ன ஆப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆப்ரேஷன் ஹாக் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சிபிஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் மூலமாக இந்த பாலியல் அச்சுறுத்தல்களுக்கு வந்து சிறுவர்கள் உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ அதை அகற்றணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் ஹாக். ஆப்ரேஷன் சங்கல்ப் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல நக்சல்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் சங்கல்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சத்தீஸ்கர் தெலுங்கானா மாநில எல்லையில இதை நடத்தியிருப்பாங்க. ஆப்ரேஷன் சங்கல்ப் சிஆர்பிஎஃப் சார்பில் தான் நடத்தப்பட்டது. சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அடுத்த ஆப்ரேஷன் கெல்லர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா கெல்லர் அப்படிங்கிற வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. ஸோ அதை எடுத்து அங்கே உள்ள பயங்கரவாதிகள் அகற்றணுங்கிறதுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் திராஷி இது என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த ஆப்ரேஷன் திராஷி அப்படிங்கிறதும். அடுத்த 15வது கேள்வி, சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கான மத்திய அரசின் கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தின் கீழ் ரூபாய் லட்சம் மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 1.5 லட்சம் ரூபாய். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 ஒரு ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. ரோடு ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இலவச சிகிச்சை முதல் 48 மணி நேரத்துக்கு வழங்குறதுக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சாலை விபத்துகள் நம்ம நாடு முழுக்க நடக்குது இல்லையா சாலை விபத்துகள், அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் 7 டேஸ் முதல் 7 நாட்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல சிகிச்சை அளிக்கும் வகையில இந்த ஸ்கீமை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அமலுக்கு வந்திருக்கு இந்த மாசம் மே மந்த்.
ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இலவசமான சிகிச்சைகளானது வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகளானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்டணமில்லா சிகிச்சை திட்டம், சாலை விபத்தினால பாதிக்கப்படுறவங்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முகமை எது அப்படின்னா தேசிய சுகாதார ஆணையம் தான் இதை செயல்படுத்துவாங்க. இதோடைய ஒருங்கிணைப்பு முகமையாக யார் செயல்படுவாங்க அப்படின்னா மாநில சாலை பாதுகாப்பு கவுன்சில் செயல்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் சரியாக தான் செயல்படுத்தப்படுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக சாலைத்துறை செயலர் தலைமையில ஒரு 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவானது செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 16வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் இணை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2022, புதுமை பெண் திட்டம் 2022, தமிழ் புதுவன் திட்டம் 2023, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021, விடியல் பயணம் திட்டம் 2021. இதுல எது தவறான மேட்ச், அதாவது தவறான இணை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது என்ன, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணாவுடைய பிறந்த நாளில் தொடங்கியிருப்பாங்க. பெண்களுக்கு ஒரு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இலவசமான உணவு வழங்கணும், காலை உணவு வழங்கணுங்கிறதுக்காக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அதே நாளில் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் வருஷம் மட்டும் மாறும். அடுத்து புதுமை பெண் திட்டம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க. எதுக்காகனா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 20+ ஸ்கீம் வந்து நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம், முக்கியமான ஸ்கீம்ஸு. அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் போட்டிருப்போம். அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம், இது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதனால தான் இது தவறான இணைன்னு சொல்கிறோம். 2024 ஆகஸ்ட் மாதம் தொடங்கியிருப்பாங்க இந்த ஸ்கீம். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம், தமிழ் வழியில் படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறதுக்காக தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இது 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ வீடுகளுக்கே சென்று தொற்றா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த ஸ்கீம். அடுத்து விடியல் பயணம் திட்டம் 2021 மே மாதம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கிறாங்க. சரியா, ஆன்சர் என்ன, தவறான இணைனா ஆப்ஷன் டி. சரி, நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இப்போ 9.69% வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சிருக்கு 2024 to 25ஆம் நிதியாண்டுலேன்னு பார்த்துருப்போம். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து கடந்த நிதியாண்டில் அதிக வளர்ச்சியை பதிவு செய்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. எவ்வளோ % வளர்ச்சி பதிவு செஞ்சுருக்கோம் தமிழ்நாடுனா 9.69%. அடுத்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போ எத்தனை குடும்ப தலைவிகள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னா 1,15,00,000 குடும்பங்களை சேர்ந்த குடும்ப தலைவிகள் பயன்பெற்றிருக்காங்க. குடும்ப தலைவர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 34,987 அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 17.53 லட்சம் மாணவிகள் பயன்பெறாங்க. அடுத்த புதுமை பெண் திட்டம், இந்த திட்டம் மூலமா பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 721 கோடியானது வழங்கப்பட்டு வருது. 1000 சொல்லிட்டு இப்போ மாணவிகளோட வங்கி கணக்குல செலுத்துறாங்க இல்லையா. ஸோ 721 கோடி வழங்கப்பட்டு 4,83,000 கல்லூரி மாணவிகள் பயன்பெற்றிருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டத்துல 3,80,000 கல்லூரி மாணவர்கள் பயன்பெற்று வராங்க. மக்களை தேடி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2,15,00,000 பயனாளிகள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விடியல் பயணம் திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வந்து பெண்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ல அப்படின்னா 662 கோடி முறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்கீம் பற்றி நம்ம விரிவாக வந்து ரீசன்ட் வீடியோவில் போட்டிருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து 17வது கேள்வி, தவறானதை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐநா மனித வளர்ச்சி குறியீடில் முதலிடம் நார்வே. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, இரும்புத்தாது உற்பத்தியில் இந்தியா 4வது பெரிய நாடாக உள்ளது. ஆப்ஷன் சி, அலுமினியம் உற்பத்தியில் 2வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. ஆப்ஷன் டி, செம்பு உற்பத்தியில் உற்பத்தி செய்யும் முதல் 10 நாடுகளில் இந்தியா உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன கொஸ்டின், தவறானது தான் தேர்வு செய்யணும். ஸோ இதுல மிஸ்டேக் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு 2023 பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து நாடு தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஐஸ்லாந்து தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சரியா, ஸோ மீதி எல்லாமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் மிஸ்மேட்சாக இருக்கு.
அடுத்த 18வது கேள்வி பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, 12வது உலக விண்வெளி ஆய்வு மாநாடு, அப்புறம் இந்தியாவின் முதல் ராக்கெட், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள், மங்கள்யான் விண்கலம். இந்த சைடு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம பொருத்தலாம். இப்போ 12வது உலக விண்வெளி ஆய்வு மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா அது தில்லியில நடந்துச்சு. இந்தியாவின் முதல் ராக்கெட் எப்போ ஏவப்பட்டதுன்னா 1963 ஏவப்பட்டது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா இது எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா 1975 விண்ணில் செலுத்தப்பட்டது. மங்கள்யான் விண்கலம் எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா 2014 செவ்வாய்க்கோள் ஆய்வு செய்யறதுக்காக செலுத்தப்பட்டது. ஸோ எல்லாமே டைரக்டாவே மேட்சா இருக்கு. அப்போ 1 2 3 4 ஆப்ஷன் ஏ 1 2 3 4 இதான் ஆன்சர். கவனிக்கிறேன், 1963 தான் இந்தியா முதன்முறையாக ஒரு சிறிய ரக ராக்கெட்டை வந்து லான்ச் பண்றாங்க. நைக் அப்பாச்சி அப்படிங்கிறது தான் அந்த ராக்கெட்டோட பேரு. அமெரிக்காவோட உதவியோட லான்ச் பண்றாங்க அந்த ராக்கெட்டை. ஸோ கேரளால தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் ஆனது இருக்கு, அங்கேதான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டான்னு பார்த்தோம். அது 1975 ஏப்ரல் மாதம் 19 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யாவோட உதவியோட லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யாவின் கபுஸ்தின் யார் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா வந்து லான்ச் பண்ணப்பட்டது. அடுத்து 19வது கேள்வி, உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அர்னாலா. உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கிகளை எதிர்ப்பதற்காக ஒரு போர்க்கப்பல் உருவாக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அந்த கப்பலோட பேர் தான் அர்னாலா. கவனிங்க, இந்த அர்னாலா கப்பலை பொறுத்த வரைக்கும் இது எங்க கட்டப்பட்டிருக்கு இந்த கப்பல் அப்படின்னா மேற்கு வங்க மாநிலத்துல கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கார்டன் ரீச் கப்பல் கட்டுமானம் நிறுவனத்துல தான் இது கட்டப்பட்டிருக்கு, இந்த அர்னாலா அப்படிங்கிற கப்பல். இதை யார் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய எல்என்டி நிறுவனம். எல்என்டி அப்படின்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ. ஸோ எல்என்டி தனியார் நிறுவனத்தோட இணைந்து தான் இந்த அர்னாலா கப்பலானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ASWSWC ப்ராஜெக்ட், இந்த ASWSWC திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதில் முதல் கப்பல் தான் இந்த அர்னாலா. இந்த கப்பல் எத்தனை மீட்டர் நீளம் கொண்டதுன்னா 77.6 மீட்டர் நீளம் கொண்டது, அகலம் வந்து 10.5 மீட்டர் அகலம் கொண்டது. நெக்ஸ்ட் 20வது கேள்வி, இலினாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தனது கல்வி வளாகத்தை எங்கு அமைக்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை. ஸோ இலினாய்ஸ் கல்வி வளாகம் அதாவது பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிகாகோவில் இருக்கு. இந்த இலினாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வந்து அவங்களுடைய கல்வி வளாகத்தை நம்ம இந்தியாவில் அமைக்க போறாங்க. இந்தியாவில் எங்கன்னா மும்பையில். ஸோ மும்பையில் அமைக்கிறதுக்கு சமீபத்தில் தான் UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி மும்பையில் கல்வி வளாகத்தை அமைக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி கல்வி வளாகம் அமைப்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நாட்டுடைய கல்வி நிறுவனங்களுடைய கல்வி வளாகங்கள் வெளிநாட்டில் அமைக்கப்படணும், வெளிநாட்டை சேர்ந்த பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய வளாகத்தை நம்ம நாட்டில் அமைக்கணும் அப்படின்னு பரிந்துரை அளிச்சிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கை 2020. அதன்படி நம்ம நாட்டில் சென்னை IIT பார்த்தீங்கன்னா முதன்முறையாக தான்சானியா நாட்டின் சான்சிபார்ல அவங்களுடைய கல்வி வளாகத்தை திறந்திருக்காங்க. நம்ம நாட்டில் வெளிநாட்டில் கல்வி வளாகத்தை அமைச்ச முதல் IIT வந்து சென்னை IIT தான். எங்கே அமைச்சிருக்காங்கன்னா தான்சானியாவில் சான்சிபார்ல. அடுத்த IIT டெல்லி சார்பில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் வந்து கல்வி வளாகம் அமைக்கிறாங்க. அடுத்த 3வது கல்வி வளாகம் ஸ்ரீலங்கா இலங்கையில் அமைக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்த சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் வந்து இப்போ ஹரியானாவில் குருகிராமில் வந்து இப்போ கல்வி வளாகத்தை அமைக்க போகிறாங்க. அடுத்த டீகிங் பல்கலைக்கழகம் அதாவது ஆஸ்திரேலியாவின் டீகிங் பல்கலைக்கழகம் அப்புறம் வெல்லகாங் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குஜராத்தில் கிஃப்ட் சிட்டியில் வந்து கல்வி வளாகத்தை அமைச்சிருக்காங்க. 21வது கேள்வி, 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 267வது போப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போது 14ஆம் லியோ அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்காலேருந்து ஒரு நபர், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் வந்து போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி 266வது போப்பா இருந்தவர் யார் அப்படின்னா போப் பிரான்சிஸ், சமீபத்தில் தான் காலமாயிட்டாரு. ஸோ அதையடுத்து அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட், அதாவது அவர் இனிமேல் வந்து 14ஆம் லியோன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். அவர் தான் புதிய போப்பா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து 22வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசு மாதிரி பள்ளி திருச்சி. அடுத்து இன்னுயிர் காப்போம் திட்டம் தொற்றா நோய் சிகிச்சை. நெக்ஸ்ட் நான் முதல்வன் திட்டம் உயர்வுக்கு படி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி வந்து S400 சுதர்சன சக்ரா.
ஸோ இதில் பாருங்க எது பொருந்தலை அப்படின்னா, நான் முன்னாடி தான் இன்னுயிர் காப்போம் திட்டம் பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன். இன்னுயிர் காப்போம் திட்டம் என்னது, சாலை விபத்தினால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு முதல் 48 மணி நேரத்துக்கு இலவசமான சிகிச்சைகளானது வழங்குறாங்க. இதுல வந்து தொற்றா நோயின்னு இருக்கு. தொற்றா நோய் சிகிச்சை எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் தான் வீடுகளுக்கே சென்று தொற்றா நோய் சிகிச்சையானது வழங்கப்படுகிறது. இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் முதல் 48 மணி நேரம், சாலை விபத்து நடந்த முதல் 48 மணி நேரத்துல இலவச சிகிச்சைகளானது தமிழ்நாட்டில் வழங்குறாங்க. மற்றபடி அரசு மாதிரி பள்ளி ரீசெண்டாக தான் திருச்சியில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் உயர்வுக்கு படி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் செய்யறாங்க. உயர்வுக்கு படி அப்படின்னா, இப்போ 12th முடிச்சோடனே சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த காலேஜில் ஜாயின் பண்ணாமல் அப்படியே நின்றுவாங்க, தொடர்ந்து படிக்காமல் நின்றுவாங்க. ஸோ +2 முடிக்கிற எல்லாருமே வந்து தொடர்ந்து கல்லூரியில் ஜாயின் பண்ணணும், தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக தான் உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவும் செய்கிறாங்க. எதுக்காகனா, +2 முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், என்ன பாடப்பிரிவை நீங்கள் சூஸ் பண்ணால் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, என்ன படிக்கலாம், என்ன ஆகலாம், அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதுக்கு தான் கல்லூரி கனவு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ். இந்த நான் முதல்வன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 மார்ச் மாதம் 1 தேதி திறன் பயிற்சி அளிப்பதற்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அடுத்து S-400 பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரான்னு சொல்லிட்டு இந்தியாவில் அழைக்கப்படுது. S-400 அப்படிங்கிறது ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம இந்தியா வாங்கியிருக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தான் S-400 அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பாங்களே, ஒரு 9 பயங்கரவாத கட்டமைப்புகளை வந்து தாக்கியிருப்பாங்க இல்லையா நம்ம இந்தியா. ஸோ அதை எடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரோன்களை அனுப்பியிருப்பாங்க, ப்ளஸ் போர் விமானங்களை அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கருவியாக இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பானது முக்கியமான பங்களிப்பை ஆற்றியிருக்காங்க உங்களுடைய தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு. இந்த S-400 பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்குகளை கண்காணிக்கக்கூடிய திறன் கொண்டது. 400 கிலோமீட்டர் பக்கத்தில் அந்த இலக்குகள் வந்துச்சுன்னா அதை தாக்கி அளிக்கக்கூடிய திறன் கொண்டது தான் S-400. ரஷ்யா கிட்ட இருந்தா S-400 பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 கோடி மதிப்பீட்டில் 6 S-400 வான் பாதுகாப்பு அமைப்பானது வாங்கப்பட்டிருக்கு ரஷ்யா கிட்டேருந்து. அடுத்து 23rd கொஸ்டின், 23வது கேள்வி, இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ் ரகுபதி. ஸோ இப்போ துரைமுருகன் அவர்கள்ட்ட தான் இயற்கை வளங்கள் துறை பொறுப்பானது இருந்துச்சு. ஸோ ரகுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சராக சட்ட பொறுப்பானது இருந்துச்சு. இப்போ சட்டத்துறை பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள்ட்ட வழங்கப்பட்டிருக்கு. துரைமுருகன் அவர்கள் வசம் இருந்த இயற்கை வளங்கள் துறையானது எஸ் ரகுபதி அவர்கள்ட்ட வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ யாரு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர்னா எஸ் ரகுபதி தான் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருக்காரு. மேலும் இப்போ அவருக்கு சட்டத்துறை பொறுப்பானது இப்போ ரீசெண்டாக வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தான் வந்து அமைச்சரவையில் ஒரு சில மாற்றம் மேற்கொண்டிருப்பாங்க. சாசி சிவசங்கர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மின்துறை வந்து கூடுதலாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்காரு, இவருக்கு இப்போ மின்துறை பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து எஸ் முத்துசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்காரு, இப்போ மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா சமீபத்தில் தான் செந்தில் பாலாஜி அப்புறம் பொன்முடி அவர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன பதவியில் இருந்தாங்களோ அந்த பொறுப்புகள் வந்து ஏற்கனவே உள்ள அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக இப்போ வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் RS ராஜகண்ணப்பன், இவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தாரு, இப்போ அவருக்கு வனத்துறை பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ யார் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா டி மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தான் பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 24வது கேள்வி, இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம். ஸோ மகப்பேறு இறப்புனா அந்த பிரசவ காலங்கள், அந்த கர்ப்ப காலங்களில் பெண்கள் உயிரிழக்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம மகப்பேறு உயிரிழப்புன்னு சொல்கிறோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிரசவம் நடந்து முடிந்த ஒரு 45 நாட்களுக்குள்ள உயர் ரத்த அழுத்தம், தொற்று பாதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களால் பெண்கள் வந்து உயிரிழந்துடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு அதிக மகப்பேறு இறப்பு விகிதத்தோட அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் தான் முதலிடத்துல இருக்கு. ஸோ இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 2018 to 20 1 லட்சம் பிரசவம் நடக்குதுன்னா அதுல 97 கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. எப்போ 2018 to 20. இப்போ 2019 to 21 பாத்தீங்கன்னா இந்த மகப்பேறு இறப்பு விகிதமானது 93 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2030ஆம் ஆண்டுக்குள்ள
1,00,000 பிறப்புகள் 1,00,000 பிரசவம் நடக்குது இல்லையா, அதுல 70க்கும் குறைவாக இந்த மகப்பேறு இறப்பு குறைக்கணும் அப்படின்னும் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி இலக்குகள்ல ஒன்னாக இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இப்ப அதிகமா நம்ம இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல அதிகமாக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் மாநிலம் பாத்தீங்கன்னா 1,00,000 பிரசவங்களுக்கு 175 இறப்புகளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அசாம் வந்து செகண்ட் பிளேஸ் 167, உத்தரப்பிரதேசம் வந்து 151 தேர்ட் பிளேஸ், ஒடிசா வந்து 135 மகப்பேறு இறப்போட ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து 25வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திருச்சி. அடுத்த ஆப்ஷன் பி காயிதே மில்லத் நூலகம் நெல்லை. அடுத்த ஆப்ஷன் சி ஏற்கலப்பை திமுக. ஆப்ஷன் டி ஹஜ் பயணம் ரூபாய் 25,000 மானியம். அடுத்த ஆப்ஷன் இ பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை லக்னோ. இதுல என்ன கேட்குறாங்க, நமக்கு தவறான இணை மிஸ்மேட்சா எது இருக்கோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து காயிதே மில்லத் அவர்கள் பெயர்ல பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஒரு நூலகமானது நெல்லையில அமைக்கப்பட இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஏற்கலப்பை பார்த்தீங்கன்னா திமுகன்னு கொடுத்துருக்காங்க. திமுகவுடைய சின்னம் நமக்கு தெரியும், உதயசூரியன் தான் திமுகவுடைய சின்னம், கட்சி சின்னம். ஏற்கலப்பை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கான சின்னமாக தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் தான் ஏற்கலப்பை. ஏன்னா இப்போ ரீசெண்டா மக்களவை தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 8% மேல வாக்குகள் பதிவாயிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. அதன்படி மாநில கட்சி அந்தஸ்தானது நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இப்போ ஏற்கலப்பை சின்னமானது அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து பொருந்தாது. ஸோ பொருந்தாது எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் பொருந்தாது. ஹஜ் பயணம் மேற்கொள்றாங்களே சவுதி அரேபியாவுடைய மக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும் அப்படிங்கிற ஒரு முறையானது இருக்கு. ஸோ அதனால ஹஜ் பயணம் மேற்கொள்றாங்க. அதுக்கு அங்கே போறதுக்கான பயணத்தை தான் நம்ம ஹஜ் பயணம் சொல்றோம். ஹஜ் பயணம் போறவங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் தமிழக அரசு மானியம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை வந்து ரீசெண்டா லக்னோல அமைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி ஆலையானது லக்னோவில் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. பிரம்மோஸ் அப்படிங்கிறது உலகின் மிக அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தான் பிரம்மோஸ் ஏவுகணை. இந்தியா மற்றும் ரஷ்யா கூட்டு முயற்சினால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினால தயாரிக்கப்படுது. இது 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. நிலத்திலேருந்தும் அதை லான்ச் பண்ண முடியும், கடல்லேருந்தும் நீங்க லான்ச் பண்ண முடியும், வானத்திலேருந்தும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை நம்மளால லான்ச் பண்ண முடியும். லக்னோல இப்போ பிரம்மோஸை தயாரிக்கிறது மட்டும் இல்லாம அதை சோதனை செய்யறது, ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்காக அந்த ஆலையானது திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து 26வது கேள்வி, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆர்டிகல் 32. ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுடைய உரிமைகள் மீறப்படும் போது, சட்டத்துக்கு மீறி ஒரு சில செயல்கள் நடக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து நீதி பேராணைகளை வந்து பிறப்பிப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 32. அது வந்து இந்திய அரசமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஸோ 5 வகையான நீதி பேராணைகளை வந்து பிறப்பிப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா ஆட்கொணர் நீதி பேராணை, கட்டளை நீதி பேராணை, தடை நீதி பேராணை, உரிமை வினா நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை. அடுத்த 27வது கேள்வி, கற்றல் அடைவு தேர்வு 2025 முதலிடத்தை பிடித்த மாநிலம் எது? மாவட்டம் எது? மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அதுதான் கற்றல் அடைவு திறன் தேர்வுன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு, அவங்களுக்கு இப்போ நம்ம அவனா சொல்லிக் கொடுக்குறோம், 1 2 3 சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு லெசன் எடுக்கிறோம் அப்படின்னா அது அவங்கள போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்டாக தான் இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற கற்றல் அடைவு தேர்வானது நடத்தப்படுகிறது. இப்போ இந்த வருஷத்துக்கான கற்றல் அடைவு தேர்வுல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கடலூர், அப்புறம் தேர்ட் வந்து மதுரை, அடுத்து ஃபோர்த்தில் தென்காசி, 5th பிளேஸ் வந்து சிவகங்கை. கடைசி 5 இடங்களை பிடித்த மாவட்டங்கள் எதுனா நீலகிரி, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை, கோவை. இது வந்து கடைசி 5 இடங்களை பிடிச்சிருக்கு இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற மாநில கற்றல் அடைவு தேர்வுல. அடுத்து 28வது கேள்வி, தமிழ்நாட்டின் காவலர்கள் மக்கள் தொகை விகிதம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:632, அதாவது 632. அதாவது இப்போ 632 மக்களுக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற விகிதத்துல தமிழ்நாட்டில் காவலர் மக்கள் தொகை விகிதமானது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.
நம்ம நாட்டுடைய 5வது பெரிய காவல்துறையாக நம்ம தமிழ்நாடு காவல்துறை இருக்கு. தமிழ்நாட்டுல காவலர் மக்கள் விகிதம் அப்படிங்கிறது 1:632 இருக்கு. 632 மக்களுக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற அடிப்படையில காவலர்களுடைய எண்ணிக்கை இருக்கு. அடுத்து நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த காவலர் மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிறது 831 1:831 இருக்கு. அதாவது 831 மக்களுக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற விகிதத்துல காவலர் மக்கள் தொகை விகிதம் இருக்கு. நெக்ஸ்ட் 29வது கேள்வி, தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சூரியகாந்த். ஸோ உச்ச நீதிமன்றத்துல யாரு 2வதாக மூத்த நீதிபதியா இருக்காங்க? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் மூத்த நீதிபதியோ, உச்ச நீதிமன்றத்துல மூத்த நீதிபதியோ அவங்க தான் தலைமை நீதிபதியா நியமிக்கப்படுவாங்க. தலைமை நீதிபதிக்கு அடுத்தபடியாக மூத்த நீதிபதியா யார் இருக்காங்களோ அவங்க இந்த தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்துடைய செயல் தலைவராக நியமிக்கப்படுவாங்க. ஸோ இப்போ சூரியகாந்த் தான் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ மூத்த நீதிபதியான PR கவாய் பார்த்தீங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்த 30வது கேள்வி, கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $1 உயர்ந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, $52.07 கடந்த நிதியாண்டுல நம்ம தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதியானது அதிகரிச்சிருக்கு. ஸோ 2020-21 பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியானது $25.15 பில்லியன் இருந்துச்சு. ஆனால் கடந்த நிதியாண்டு 2024-25 நிதியாண்டுல நம்ம ஏற்றுமதி தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா, அந்த ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா $52.07 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில இந்தியாவிலே முதலிடத்துல நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு. கடந்த நிதியாண்டுல எவ்வளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா $14.65 பில்லியன் அளவு மதிப்புள்ள ஏற்றுமதி செய்யப்பட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு. அடுத்து 31வது கேள்வி, உலகிலேயே மிக அதிக பனிச்சிறுத்தைகளை கொண்ட இடம் எது? ஆன்சர் லடாக். ஸோ உலகிலே பாத்தீங்கன்னா அதிகமான பனிச்சிறுத்தைகள் எங்க இருக்குன்னா லடாக் பகுதியில தான் இருக்கு. லடாக்ல பாத்தீங்கன்னா எத்தனை பனிச்சிறுத்தைகள் இருக்குன்னா 477 பனிச்சிறுத்தைகள் இருக்கு. நம்ம இந்தியாவில மொத்தமா பனிச்சிறுத்தைகள் 718 இருக்கு. அதுல குறிப்பா லடாக்ல மட்டுமே 477 பனிச்சிறுத்தைகள் இருக்கு. உலகிலே அதிகமான பனிச்சிறுத்தைகள் லடாக்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள மொத்த பனிச்சிறுத்தைகள்ல கிட்டத்தட்ட 68% பாத்தீங்கன்னா லடாக்ல தான் இருக்கு. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் இணை பாருங்க, ஆப்ஷன் ஏ யாசகர்கள் இல்லாத முதல் நகரம் இந்தூர். அடுத்த ஆப்ஷன் பி ஆபரேஷன் பன்யன் அல் மார்சல் இந்தியா. நிலவில் அணுமின் நிலையம் சீனா மற்றும் ரஷ்யா. அடுத்து ட்ரோன் சக்தி இயக்கம் 2022. ஸோ இதுல தவறான இணை என்ன அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கரெக்டா கொடுத்துருக்காங்க. கரெக்டா யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக இந்தூர் உருவெடுத்திருக்கு. ஆபரேஷன் பன்யன் அல் மார்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தொடங்கல, நம்ம இங்கே ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கணும் இல்லையா, அந்த மாதிரி பாகிஸ்தான்ல ஆபரேஷன் பன்யான் அல் மார்சஸ் தொடங்கியிருக்காங்க. நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்காக சீனாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ட்ரோன் சக்தி இயக்கமானது இந்தியாவில் 2022 தொடங்கியிருக்காங்க. ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தணும், ட்ரோன் பயன்பாட்டை அதிகப்படுத்தணும், அதோட உற்பத்தி ஏற்றுமதியை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ட்ரோன் சக்தி இயக்கம் தொடங்கப்பட்டது 2022. 33வது கேள்வி, PMSBY, PMJJBY மற்றும் APY ஆகிய திட்டங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015 மே மாதம் தான் இந்த 3 திட்டங்களுமே தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, இந்த 3மே எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 2015 மே மாதம் தான் தொடங்கியிருக்காங்க. மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இந்த 3 திட்டங்களுமே தொடங்கி. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒவ்வொரு திட்டத்திலையும் PM ஜீவன் ஜோதி யோஜனால பார்த்தீங்கன்னா 23.6 கோடி பேர் சேர்ந்திருக்காங்க. சுரக்ஷா பீமால 51 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் அடல் பென்ஷன்ல 7.6 கோடி பேர் பதிவு செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஆயுள் காப்பீடு திட்டம். இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு நபர் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயுள் காப்பீடு வழங்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த BM அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஏதேனும் சாலை விபத்துகள்ல உயிரிழக்கிறாங்க இல்லைன்னா ஏதேனும் முழு உடல் ஊனம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விபத்து காப்பீடாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடல் பென்ஷன் யோஜனா, இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு
ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது ஓய்வு வயது எட்டியதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் வழங்குவதற்காக 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படுது இந்த திட்டத்தில். அதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 34வது கேள்வி, உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பார்க்கவஸ்திரா என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு. ஸோ ட்ரோன்களை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பார்க்கவஸ்திரா அப்படிங்கிறத அமைப்பு. ஸோ நிறையா ட்ரோன் ஒரே டைமில் வருதுன்னா ஒரே டைமில் சின்ன சின்ன ஏவுகணைகளை லான்ச் பண்ணி அந்த ட்ரோனை அழிக்கிறதுக்காக பிரத்யேகமாக பார்க்கவஸ்திரா அப்படிங்கிற ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பானது குறைந்த செலவில் நம்ம நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. அதை இப்போ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா கோபால்பூரில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெற்றிகரமாக. யார் இதை உருவாக்கியிருக்கா பார்க்கவஸ்திராவை அப்படின்னா சோலார் பாதுகாப்பு மற்றும் வான்வெளி நிறுவனம் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. பல ட்ரோன்களை ஒரே டைமில் கண்டறிஞ்சு சின்ன சின்ன ஏவுகணைகள் மூலமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதான் பார்க்கவஸ்திரா. அடுத்து 35வது கேள்வி, பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வாழ்வுரிமை அனிதா ஆனந்த், அப்புறம் EOS 09 தமிழகத்தில் பெண்கள் காவல் பணி, அப்புறம் சன்ஷத் ரத்னா விருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, வாழ்வுரிமை. ஸோ நம்ம இந்திய மக்களுடைய வாழ்வுரிமை, அவங்க தனிப்பட்டு சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமையை கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா ஆர்டிகல் 21. ஸோ சட்டப்பிரிவு 21 தான் அதை பற்றி சொல்லுது. அனிதா ஆனந்த் என்பவங்க பார்த்தீங்கன்னா கனடாவுடைய வெளியுறவு அமைச்சராக இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. EOS 09 அப்படிங்கிறது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் இப்போ PSLV C61 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ராக்கெட் திட்டமானது தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்து தமிழ்நாட்டில் பெண்கள் எப்போ காவலர்களாக காவல் பணியில் இணைக்கப்பட்டாங்க முதல்ல அப்படின்னா 1973. சன்ஷத் ரத்னா விருது அப்படிங்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்பிக்களுக்கு வந்து வழங்குறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ ஆன்சர் வந்து 1 2 3 4 5. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 2 3 4 5. அடுத்து 36வது கேள்வி, பட்டியலினத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் PR கவாய், ஆப்ஷன் பி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி. அது மட்டும் இல்லாமல் இவர் மொத்தமாக பார்க்கும்போது 52வது தலைமை நீதிபதி. இவர் புத்த மதத்தை சேர்ந்தவர். அதன்படி புத்த மதத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி PR கவாய். அடுத்து 37வது கேள்வி, கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து பெற்ற நீரஜ் சோப்ரா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஈட்டி எறிதல் வீரர். ஸோ ஈட்டி எறிதல் வீரர். ஈட்டி எறிதலில் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா வந்து ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரு வெள்ளி வின் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஒரு தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்தானது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீரஜ் சோப்ரா ரீசெண்டாக தோஹாவில் வந்து டைமண்ட் லீக் போட்டி நடந்துச்சு, தடகள போட்டி. அதில் ஈட்டி எறிதலில் 90.23 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு, செகண்ட் பிளேஸ். 38வது கேள்வி, சட்ட நடைமுறைகள் தொடர்பான தீர்ப்பின் மீது பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி எழும்போது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுரை கோர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 143 உட்பிரிவு 1. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் வந்து முதல் முறையாக ஒரு மசோதா அனுப்புறாரு. ஆர்டிகல் 200 படி ஆளுநர் வந்து அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம். அப்படி பரிந்துரைக்கப்பட்ட மசோதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 201 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம். ஸோ அந்த 201 படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லைன்னா 3 மாதத்துக்குள்ளே அவங்க ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகள் எழுப்பியிருப்பாங்க உச்சநீதிமன்றத்தில். ஸோ இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்புவது தொடர்பாக சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் இந்த ஆர்டிகல் 143 உட்பிரிவு 1. அடுத்து 39வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பிரேசில். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா COP30, அதாவது ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டுடைய 30வது பதிப்பானது பிரேசில் நாட்டில் இப்போ நவம்பர் மாதம் நடக்க போகுது. ஸோ COP30 பிரேசில் நாட்டின் பெலம் நகரத்தில் நடக்க போது. இந்த COP30க்கான தெற்காசிய தூதராக அருணாபா கோஷ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ 40வது கேள்வி, நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றுள்ளது? இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, நடைபெற்றுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி. ஸோ இப்போ ரீசெண்டாக
10வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டமானது டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில நடந்திருக்கு. நிதி ஆயோக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக 2015 ஜனவரி 1 தேதி தொடங்கப்பட்டது நிதி ஆயோக். நிதி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதா நிதி அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம். ஸோ ஒரு சிந்தனை குழு, அரசுடைய சிந்தனை குழு தான் நிதி ஆயோக். இதோடைய தலைவராக பிரதமர் இருக்காங்க. இதோடைய துணைத் தலைவராக சுமன் பெரி இருக்காங்க. இதோடைய சிஇஓவாக PVR சுப்பிரமணியன் வந்து இருக்காங்க. சிஇஓ வந்து PVR சுப்பிரமணியன். 41வது கேள்வி, பட்டினிச்சாவு அபாயத்தில் எத்தனை கோடி பேர் இருப்பதாக ஐநா அறிக்கையில் தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30 கோடி பேர். ஸோ இப்போ ஐநா அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பட்டினிச்சாவு அபாயத்தில் கிட்டத்தட்ட 29.53 கோடி பேர், அதை தான் நம்ம சுமார் 30 கோடின்னு சொல்கிறோம். 30 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் உணவு பாதுகாப்பு அமைப்பும் ஒரு 16 தன்னார்வல அமைப்புகளும் இணைஞ்சு வெளியிட்டுள்ள அறிக்கை சர்வதேச உணவு பற்றாக்குறை அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 30 கோடி பேர் உணவு பற்றாக்குறையினால பாதிக்கப்படுறாங்க, அதை எதிர்நோக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி, பட்டினிச்சாவை எதிர்நோக்கி இருக்காங்கன்னு. அடுத்த 42வது கேள்வி, பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு எந்த வைரஸால் ஏற்படுகிறது? ஆன்சர் பாரமைக்சோ அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால தான் பொண்ணுக்கு வீங்கி ஏற்படுது. ஸோ இந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா இளம் வயதினர்கிட்ட தான் அதிகமாக ஏற்படுது. இந்த காதுக்கும் தாடைக்கும் இடைப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா வீங்கிரும். ஸோ இது பிறருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எச்சி உமிழ்நீர் மூலமாக பிறருக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான் பொண்ணுக்கு வீங்கி நோய். இது பாரமைக்சோ அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது, வைரஸ்னால ஏற்படுது. மம்ப்ஸ் அப்படின்னும் இந்த நோய் வந்து அழைக்கப்படுது, மம்ப்ஸ் நோய் அப்படின்னும். ஸோ உமிழ்நீர் சுரப்பிகள் வீக்கம் ஏற்படும், கடுமையான வலி, காய்ச்சல், தலைவலி, பசியின்மை, கன்னங்கள் வீங்கிறது, சோர்வாகிறது, இதெல்லாமே வந்து இந்த நோயுடைய அறிகுறிகள், சிம்டம்ஸ். அடுத்து 43வது கேள்வி, இந்தியாவில் வேளாண்மை, பால்வளம், மீன்வளத்துறையில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேளாண்லையும் சரி, பால்வளத்துலையும் சரி, மீன்வளத்துறையிலையும் சரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு. ஸோ இப்போ வேளாண் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021-24 ஆண்டு வரைக்கும் வேளாண் உற்பத்தி அப்படிங்கிறது 5.6% உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவிலே வந்து வேளாண் துறையில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பர்டிகுலராக கேழ்வரகு, கொய்யா உற்பத்தியிலும் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து மக்காச்சோளம், கரும்பு, புளி, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்து உற்பத்தியில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து வேர்க்கடலை, தென்னை, இந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு இந்தியாவிலே. 44வது கேள்வி, தமிழ்நாடு ஷோர் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி கடலோர வளங்களை மீட்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த தமிழ்நாடு ஷோர் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உலக வங்கியுடைய உதவியோட செயல்படுத்தப்படுகிறது. வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா, அதோட நிதி உதவியோட தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கரியாச்சல்லி அப்படிங்கிற தீவு பார்த்தீங்கன்னா நீருக்குள்ள மூழ்கக்கூடிய அபாயமானது இருக்கு. மண்ணரிப்பு காரணமாக, அங்கே கடல் அரிப்பு காரணமாக அந்த தீவு பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. 2036 ஆண்டு வாக்குள்ள இந்த தீவு முழுக்கவே வந்து கடலுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அந்த தீவை காப்பாற்றுவதற்காக 50 கோடியில புனரமைப்பு பணிகளானது இந்த திட்டத்தின் கீழ், TN ஷோர் திட்டத்தின் கீழ் செயல்படுத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. நெக்ஸ்ட் 45வது கேள்வி, அரிசி ஏற்றுமதியில் இந்தியா எத்தனை சதவீதம் உலகளாவிய பங்களிப்புடன் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 40%. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகள் அரிசியை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்கிறாங்க. அதில் உலக அளவில் நடக்கக்கூடிய அரிசி ஏற்றுமதியில் 40% நம்ம இந்தியாவிலேருந்து மட்டுமே மேற்கொள்ளப்படுது. ஸோ அரிசி ஏற்றுமதியில் 40% பங்களிப்போட இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 2024-25 இந்தியாவுடைய மொத்தமான ஏற்றுமதி, வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா 43,700 மொத்த ஏற்றுமதி, வேளாண் பொருட்கள் கிடையாது, எல்லாமே மொத்தமாகவே ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா 43,742 கோடி டாலர் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதில் பர்டிகுலராக வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 5,186 கோடி டாலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அரிசி ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உலக அளவில் 40% பங்களிப்போட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 46வது கேள்வி, 58வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா. ஸோ ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா
மற்றும் குல்சார் இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 58வது ஞானபீட விருதானது வழங்கப்பட்டிருக்கு. இலக்கியத்துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதாக இந்த விருது கருதப்படுது. அடுத்து 59வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு 59வது ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 47வது கேள்வி, பத்திரிகை சுதந்திர குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 151வது இடம். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் பத்திரிகை சுதந்திர குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கான இண்டெக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா 151வது இடத்தை பிடிச்சிருக்கு. மொத்தமாக இந்த இண்டெக்ஸ் வந்து 180 நாடுகளை கொண்ட தரவரிசை. அதில் இந்தியா 151 2025 151வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2024 159வது இடத்துல இந்தியா இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் பண்ண இந்த இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா ஃபின்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வந்து எஸ்டோனியா, தேர்ட் பிளேஸ்ல வந்து நெதர்லாந்து இருக்கு. அமெரிக்கா 57வது இடம், ஆஸ்திரேலியா 29வது இடம், கனடா வந்து 21வது இடத்துல இருக்கு. 48வது கேள்வி, ஷெனாப் நதிநீரின் இந்திய தரப்பு பயன்பாட்டு அளவை அதிகரிக்க கீழ்கண்டு எந்த கால்வாயின் நீளத்தை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளது? ஆன்சர் ரன்பீர் கால்வாய். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பஹல்காம் அட்டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருப்பாங்க. அதில் ஒன்று தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருப்பாங்க. சிந்து ஒப்பந்தம், நதிநீர் ஒப்பந்தம் 1960 மேற்கொள்ளப்பட்டது. ஸோ சிந்து அதோடைய துணை ஆறுகள்னு சொல்லிட்டு 6 ஆறுகளுடைய நதிநீரை பகிர்ந்து கொள்வது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தான் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமானது. அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், செனாப் இதோடைய கட்டுப்பாடு வந்து பாகிஸ்தான் வசம் இருக்கு, அந்த நதிநீருடைய கட்டுப்பாடு. அடுத்து சிந்து நதிநீர் படிகளில் கிழக்கு ஆறுகளாக இருக்கக்கூடிய ராவி, பியாஸ், சட்லஜ் இது வந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நீருடைய அளவு கம்மி தான். அதை விட 2 மடங்கு அதிகமாக பாகிஸ்தான் வந்து பயன்பெறாங்க. இந்த ஒப்பந்தம் மூலமாக அதிக நீரை வந்து பயன்படுத்துறாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அவங்களுக்கு. இப்போ இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, இப்போ பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் வந்துச்சுன்னா செனாப் நதி, இந்த செனாப் நதியுடைய நீரை வந்து நம்ம இந்தியா குறைந்த அளவு தான் யூஸ் பண்றாங்க. அதை அதிக அளவு நம்ம யூஸ் பண்ற வகையில ரன்பீர் கால்வாயோட நீளத்தை இப்போ 120 கிலோமீட்டர் அளவுக்கு நீட்டிக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவெடுத்திருக்காங்க. 49வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூல் அன்பில் மகேஷ். அடுத்து அரசமைப்பு சட்ட விதி 14 சட்டத்தின் முன் சமம். அடுத்து 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி இலக்கு 2047. அடுத்து U19 தெற்காசிய கால்பந்து போட்டி இந்தியா. முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. உலகின் முதல் பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் இந்தியா. இதுல என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு மிஸ்மேட்சா இருக்குது, தவறான இணை தான் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை 2020 மத யானை நூல் எனும் மத யானை நூல் அப்படிங்கிறத ஒரு நூலை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் எழுதியிருக்காங்க. ஸோ கரெக்ட். அரசமைப்பு சட்ட விதி 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கூறுது. அப்போ இதுவும் கரெக்ட். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி செய்யறதுக்கு 2047 ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதுவும் கரெக்ட். அடுத்து U19 தெற்காசிய கால்பந்து போட்டியில இந்தியா வந்து சாம்பியனா இருக்காங்க. அப்போ இதுவும் கரெக்ட். அடுத்து முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு இருக்கு, இது தப்பு. ஆன்சர் என்னன்னா மிசோரத்தை இப்போ வந்து முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் லால்டுகோமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் வந்து இந்தியாவில் தான் செயல்படுத்தப்படுது. அது என்ன திட்டம்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடானது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வருஷத்துக்கு ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது இலவசமா. அடுத்த 50வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரசாத் திட்டம் விளையாட்டுத்துறை, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022, யூவின் வலைதளம் கர்ப்பிணி பெண்கள் தடுப்பூசி, சஞ்சீவினி 2019, ஸ்வதேஷ் தர்ஷன் 2015. இதுல என்னது தவறான இணையை கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பிரசாத் திட்டம் விளையாட்டுத்துறைன்னு இருக்கு, இது தப்பு.
அதாவது சுற்றுலாத்துறை சார்பில் தான் பிரஷா திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அதாவது என்னன்னா, பிரஷா திட்டம் அப்படிங்கிறது ஆன்மீக சுற்றுலா தலங்களை வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அங்கே சுற்றுலாவை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக பிரஷா திட்டமானது தொடங்கப்பட்டது. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022ஆம் ஆண்டு 15 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி பெறாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக கல்வி அறிவு வழங்கணுங்கிறதுக்காக 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உல்லாஸ் திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அடுத்து யூவின் போர்ட்டல் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளை வழங்கும் வகையில் யூவின் போர்ட்டல் தொடங்கியிருக்காங்க. சஞ்சீவனி ஆப் வந்து 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது தொலைதூர பகுதிகளில் மருத்துவ சேவைகளை அவ்வளோ சீக்கிரமாக பெற முடியாத இடத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து மருத்துவ ஆலோசனைகளை மருத்துவர்கள் மூலமாக வழங்குவதற்காக சஞ்சீவனி ஆப் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் சுற்றுலாத்துறை தொடர்பான ஒரு திட்டம் தான். அதாவது முக்கியமான சுற்றுலா தலங்களை தேர்வு செஞ்சு அங்கே கருப்பொருள் அடிப்படையில் ஒரு தீம் அடிப்படையில் அந்த சுற்றுலா தலத்தை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ பிரஷா திட்டம் இது ஒரு ஆன்மீக தலங்களை மேம்படுத்துவதற்கான திட்டம். 2014ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. அடுத்து புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் பார்த்தீங்கன்னா 2022 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. கல்வி கற்காத 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக அடிப்படை எழுத்தறிவு வழங்கணுங்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க. 2027ஆம் ஆண்டுக்குள்ள 5 கோடி பேருக்கு இந்த திட்டத்தின் கீழ் கல்வி கற்பிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து 51வது கேள்வி, பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கென வெளியிடப்படும் பருவ இதழ் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா தேன்சிட்டு, புது ஊஞ்சல், கனவு ஆசிரியர் ஆகிய மாதாந்திர இதழ்களானது ரிலீஸ் பண்ணுறாங்க, பருவ இதழ்களானது ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் தேன்சிட்டு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 தடவை ரிலீஸ் பண்ணுறாங்க, புது ஊஞ்சலும் மாதத்துக்கு 2 தடவை ரிலீஸ் பண்ணுறாங்க. கனவு ஆசிரியர் இதழ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் தேன்சிட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 to 9th வரைக்கும் படிக்கிறாங்களே அந்த மாணவர்களுக்காக வழங்கப்படுகிறது. புது ஊஞ்சல் இதழ் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த பருவ இதழ்கள் தேன்சிட்டு, புது ஊஞ்சல், கனவு ஆசிரியர் பருவ இதழ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 தொடங்கியிருக்காங்க. 52வது கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு வென்ற இந்திய பெண் எழுத்தாளர் யார்? ஆன்சர் பானு முஷ்தாக் தான். இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு வின் பண்ணியிருக்காங்க. கன்னட மொழியில எழுதியிருப்பாங்க, நிறைய சிறுகதைகள்லாம் எழுதியிருப்பாங்க. அவங்க ஒரு நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதில் எழுதியிருப்பாங்க. அதை தான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மொழிபெயர்ப்பாளர் யார்? ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பாளருக்கும் அந்த எழுதினவங்களுக்கும் அந்த சர்வதேச புக்கர் பரிசானது இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க பானு முஷ்தாக்னு சொல்லி பார்த்தோம். இந்த மொழிபெயர்ப்பாளர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, அது உங்களுக்கான கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் எந்த பேரில் அதை மொழிபெயர்த்திருக்காங்க அந்த நூலுடைய பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த 53வது கேள்வி, எந்த மாநிலத்தில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்கா இருக்குது, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கங்கள் காணப்படுது. ஸோ இந்த வருஷம் மேற்கொண்ட கணக்கெடுப்பில் அங்கே 891 சிங்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டிருக்கு. 54வது கேள்வி, இந்தியாவின் 86வது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் LR ஸ்ரீஹரி. தமிழ்நாடு சேர்ந்த சதுரங்க வீரர் LR ஸ்ரீஹரி தான் இப்போ இந்தியாவோட 86வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு. 55வது கேள்வி, நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு எத்தனை கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 150 கோடி. நமக்கு நாமே ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது என்னன்னா மக்களுடைய பங்களிப்போட கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நிதி, மக்கள் ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க இந்த திட்டத்தின் கீழ். இப்போ அதுக்கான ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 100 கோடியா இருந்துச்சு, இப்போ 150 கோடியாக அதிகரிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் செய்யக்கூடிய அனைத்து பணிகளுமே ஊரக பகுதிகளில் தான் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஊரக பகுதிகளில் இந்த திட்டத்தின் கீழ் நூலகம் அமைக்கிறது, சத்துணவு மையங்கள் அமைக்கிறது, அங்கன்வாடிகள் அமைக்கிறது, பள்ளியில் சமையல் கூடங்கள் அமைக்கிறது, நெக்ஸ்ட் பூங்கா, விளையாட்டு மைதானங்கள், நீரூற்று, இந்த மாதிரியான வசதிகள்லாம் அமைக்கப்படுகிறது. 56வது கேள்வி, இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறனுடன் கூடிய இந்தியாவின் முதல் விரைவு சாலை? ஆன்சர் ஆப்ஷன் டி கங்கா விரைவு சாலை தான்
இரவு இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி போர் விமானங்கள் வந்து தரையிறங்கும் வகையில அந்த வசதியோட கங்கா விரைவு சாலையானது அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த வசதியோடு அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விரைவு சாலை. ஸோ மீரட் டு பிரயாக்ராஜ் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த கங்கா விரைவு சாலையானது 36,230 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. 57வது கேள்வி, நம்மாழ்வார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அனைவருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது இயற்கை விவசாயம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த விருது ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வருது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. சம்பத்குமார் அவர்களுக்கு வந்து முதல் பரிசு, ஜெகதீஷ் அவர்களுக்கு 2ஆம் பரிசு, காளிதாஸ் அவர்களுக்கு 3ஆம் பரிசுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கு நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். அடுத்து உள்ளதுலாம் 58வது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் கல்வியை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க கேரள மாநில அரசு. ஸோ அதை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் தான் கேரளா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 59வது வந்து அம்ரித் பாரத் திட்டம். இது 2023 பிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னன்னா ரயில் நிலையங்கள் இருக்கு இல்லையா, ஒரு முக்கியமான ரயில் நிலையங்களை தேர்வு செஞ்சு அங்கே உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நகரும் படிக்கட்டுகள் அமைக்கிறது, லிஃப்ட் வசதி, தங்குவதற்கான வசதி, வைஃபை வசதி, பயோ டாய்லெட்ஸ், இந்த மாதிரி உலகத்தரத்தில் ரயில் நிலையங்களை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். அடுத்து உலகின் முதல் ரோபோ குத்துச்சண்டை போட்டியை வந்து சீனா நடத்துவதாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா வந்து முன்னேறி இருக்கு. ஸோ ஒரு 4.19 டிரில்லியன் பொருளாதாரத்தோட இந்தியா வந்து 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் உச்சியை எட்டிய முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி யாருன்னா சொன்ஜின் அங்மோ. அடுத்து நாட்டின் முதலாவது 9000 ஹார்ஸ் பவர் ஹெச்பி திறன் கொண்ட ரயில் என்ஜின் வந்து குஜராத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா காற்று மற்றும் சூரிய சக்தி மூலமாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்யறதுல பார்த்தீங்கன்னா உலகின் 3வது மிகப்பெரிய நாடாக உருவெடுத்திருக்கு. அடுத்து 65வது உலகின் மிக உயர்ந்த தெளிவுதிறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு அமைப்பானது இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 65 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த மே மந்த்துக்கான முக்கியமான டாப் 65 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடையுது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கும். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் 300 ரூபீக்கு மட்டுமே பை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஜூன் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் லைவ் கிளாஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர் மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக இந்த டாபிக் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணலாம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.